இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா பசுபதி விதாத் லீட் ரோலில் நடித்த குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்கில் பசுபதி ஃபார்மசிஸ்டாக இருக்கார். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக அவங்க ஒய்ஃப் மற்றும் சிறு வயது பேரன் ஒருத்தர் இருக்கார். பக்கத்து வீட்டில் லக்ஷ்மி பிரியா மற்றும் குடிகார கணவன் 12 வயசு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. திருவிழா அன்னைக்கு அந்த பெண் குழந்தை காணாம போயிட்டு அந்த குடிகார கணவன் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. அப்போ பசுபதி கிட்ட இருந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் நடந்தது தான் என்ன, அதுக்கப்புறம் வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் என்ன அப்படின்னு தான் வெப் சீரிஸோட மீதி கதை. பசுபதி இமோஷனாக பேசும்போதும் சரி, டென்ஷனாக பதப்பதைப்போட பேசும்போதும் சரி, அவர் பொட்டன்ஷியல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தி ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெறுவிக்கிறாரு. பல இடத்துல இவர் கேரக்டர் மூலியமா இந்த கதையை ஹோல்ட் பண்றாரு. விதாத் போலீஸ் டிரைவராக நடிச்சிருக்காரு. அவருடைய சிறு வயது பொண்ணுகிட்ட அந்த கேஸை எல்லா போலீஸ்கிட்டையும் தேட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த மூமெண்ட்லையும் சிஸ்டோ யார் வேணாலும் காவு வாங்கணும்னு இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை சொன்னதுலையும் அவர் நடிப்பில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி பிரியா குழந்தைய தொலைச்சி பரிதபிக்கிற அம்மாவா பல இமோஷனல் காட்சியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டிசி ஆண்டனி பசுபதிக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ஒரு சில டென்ஷனை பில்ட் பண்ணுற பதைப்பான மூமெண்ட்டில் அவங்க நடிப்பு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் அஜித் ரோஷி, மூனார் ரமேஷ், ஜெயக்குமார் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் 7 எபிசோட் இருக்குது. ஒரு எபிசோடும் 35 to 40 மினிட்ஸ் போகுது. அதுலேயும் ஒரு எபிசோடு முடியும் போது ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுலேயும் 5th and 6th எபிசோடு அல்டிமேட்னே சொல்லலாம். பசுபதி போலீஸ் கிட்ட சொல்கிற விஷயம் பொய்ன்னு விதாத்துக்கு புரிஞ்சுது. ஆனால் விதாத் பசுபதி கிட்ட விசாரிக்கிறதுக்கு 2 எபிசோடுக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறாரு. அது ஏன்னு தெரியல. ஒரு இடத்துல எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அதை டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட் வர்றதுக்கு 2 எபிசோடு எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஏன்னு புரியல. ஃப்ரிட்ஜை வச்சு ஒரு சீக்வன்ஸும் பேகுக்குள்ளே வாட்ச் அலாரம் அடிக்கிற சீக்வன்ஸும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். டேரக்டர் செல்வமணி முனியப்பன் இந்த வெப் சீரிஸை கிரைம் த்ரில்லராக எடுத்திருக்காரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். பசுபதியோட இப்போ இருக்கிற சிச்சுவேஷனையும் விதாத்தோடைய பாஸ்ட் சிச்சுவேஷனையும் கார்லேட் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. வெப் சீரிஸோட டைலாக் ரொம்ப நல்லாவே இருந்தது. நாம பண்ணுற நல்லது மற்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு விதாத் சொல்லும்போது, நாம பண்ணுற கெட்டது நமக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு பசுபதி சொல்லும்போது அந்த டைலாக் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. இந்த வெப் சீரிஸ் பாபநாசம் படத்துடைய இன்ஸ்பிரேஷன் ஒரு சில சீன் பார்க்கும்போது நமக்கு புரியுது. சினிமோட்டோகிராஃபர் ஃபருக் பாஷா, எடிட்டர் கதிரேசன் அலகேஷ் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பிரசாத் பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பல இடத்துல த்ரில் மூமெண்ட்ல அவர் பிஜிஎம் மூலியமா மெருகேற்றிருக்காருன்னு சொல்லலாம். வெப் சீரிஸோடைய பிளஸ் பசுபதி கேரக்டராக நல்லா பண்ணுவார். நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சார்பேட்டை பரம்பரை பைசனுக்கு அப்புறம் ஒரு தரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பேரனுக்காக ஃபீல் பண்ணுற மூமெண்ட்லையும் சரி, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற விதத்துலையும் சரி டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்த ப்ளஸ் விதாத் நல்ல கேரக்டர்லாம் சூஸ் பண்ணி நடிப்பார். ஆனால் லாஸ்ட் ஹிட் மூவினா இருக்கப்பட்டிருந்தா சொல்லணும். ஆனால் இந்த வெப் சீரிஸில் பசுபதி விதாத் காம்பினேஷனில் வர இன்வெஸ்டிகேஷன் சீன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் பார்க்கணுன்னா இந்த வெப் சீரிஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வெப் சீரிஸ் சோனி லிவ்வில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.